சத்தியத்தை நம்ம வாஞ்சிக்கணுமா, விரும்பணுமா. எசேக்கியேல் 3 எசேக்கியேல் சொல்கிறார் 3:3 இந்த புஸ்தகத்தை நான் படித்த போது அது எனக்கு தேனை போல இருந்ததுன்னு. அப்போ நம்ம எந்த பொருளை ஒரு விரும்பி நம்ம சாப்பிட்றோமோ அந்த பொருளை நம்ம என்ன செய்வோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதை காட்டிலும் இந்த புஸ்தகத்தை நம்ம என்ன செய்யணுமா, தேனை போல நம்ம அப்படியே விரும்பி சாப்பிடணும். அதனால தான் தாவீது சங்கீதம் 19:10 தாவீது சொல்கிறாரு, தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேனை காட்டிலும் இந்த வார்த்தை மதுரமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. நினச்சி பாருங்க. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, யோவான் 6:63 இந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியும் ஜீவனுமான வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள நம்ம குடும்பத்திற்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம். இல்லைன்னா என்றோ நம்ம மரித்து போயிருப்போம். இந்த வார்த்தை நம்ம வழி நடத்தலைன்னா வாரம் நம்ம ஆலயத்துக்கு வாரம் நம்ம வார்த்தையை கேட்குறோம், வாரம் நம்ம அபிஷேகத்தில் நம்ம ஆவியானவர் ஊழியரை கொண்டு செய்கிறார். சில வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்துது, சில வார்த்தைகள் நம்மளை திருத்துது, சில வார்த்தைகள் அவரோட நம்மளை நடக்க வைக்குது, சில வார்த்தைகள் உயிர்ப்பிக்குது. அதனால தான் பாருங்கள், லூக்கா 4:22 திரளான ஜனங்களுக்கு இயேசுநாதர் போதகம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே சொன்னாங்களாமா, ஐயோ அவருக்கு வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வருது. அப்போ நம்ம பிழைக்கணும்னா, நம்ம உயிரோடு இருக்கணும்னா இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை நமக்குள்ளே எப்பயுமே வச்சிட்ருக்கணும். அதனால தான் எரேமியா எழுதுகிறார் 15:16 உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடன் நான் உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறது. இதை நம்ம படித்தா போதும், மனசுக்குள்ளே வச்சா போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதனால தான் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, இதை நீ ராவும் பகலும் நினச்சின்னா போதும். 3ஆவது வசனத்தில் நீ என்ன சொல்கிறையோ நம்ம செய்கிறதெல்லாம் வாக்கியம்னு இருக்குது.